Hi friends, welcome to Lakshmi Max. RRB Group D exam ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் டேட் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா ஒரு 90 டேஸ் வந்து டைம் இருக்கு. ஆல்ரெடி குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த ஃபைனல் பேட்ச்லயே இன்னொரு பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளானும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனாலயும் ஏப்ரல் மந்த் எண்டுக்கான ஆஃபரும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃபர் 30/4/2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம 1/5/2026 நாளையில இருந்து எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கான செலக்ஷன் பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். செலக்ஷன் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்க கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 10th படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம், 12th அப்ளை பண்ணலாம், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா செலக்ஷன் போஸ்ட்டுக்கு 3 லெவலுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த செலக்ஷன் போஸ்ட்டுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகே, பிளானை கம்ப்ளீட் பண்ணதும் சாட்டர்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகே, குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இப்ப கடைசி இருக்கக்கூடிய இந்த 90 டேஸை நான் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலக்ஷன் போஸ்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பேட்ச்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ல 2500 இருக்கும். ஓகேவா? சோ இந்த கோர்ஸை வந்து நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம், 1 இயர் வேலிடிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், நீங்க 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ண வேண்டாம், 1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இப்பதான் 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஒன்ஸ் உள்ள போயிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வெறுமனே குரூப் டினா குரூப் டிக்கு மட்டும் இல்ல, எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்டுக்கு மட்டும் கிளாஸஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாம், எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாம்ஸ், பேங்க் P1 கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ அதனால நீங்க வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். அடுத்து CAPDF கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நாம ரீசெண்டா யூடியூப்ல கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ NTPC அண்டர் கிராஜுவேட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்ததுனால கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸ் வந்து கொடுக்க முடியல. ஆனாலும் நம்ம கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான PDF வந்து கொடுத்துருவோம். அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரோட டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். மந்த்லி கரண்ட் அஃபேரும் PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம். வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இதுக்கும் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க 699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். வேற நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி தான் 2 டீமா வச்சு உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப்பும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதுமானது. ஆனா கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸாம்ல மார்க் வாங்கி கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் தான். பேங்கிங் போனாலும் சரி, எஸ்எஸ்சி போனாலும் சரி, ரயில்வே போனாலும் சரி. இப்ப பேங்கிங் ஸ்டூடெண்ட்னா மெயின்ஸ்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா மெயின்ஸோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ரயில்வேலையும் பாத்தீங்கன்னா இப்ப ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் NTPCல வருது, இல்ல குரூப் டில 20 கொஸ்டின் வருதுன்னா கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல NTPC பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின்னா கரண்ட் அஃபேர் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்த்து 20 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். எல்லா எக்ஸாமுக்குமே பாத்தீங்கன்னா மினிமம் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு மாசம்ங்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500ல இருந்து 700 கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் ஒரு மாசத்தோட
கரண்ட் அஃபேர். அதே 6 மாசங்கும்போது 4000 கொஸ்டின் வந்துரும். எக்ஸாமுக்கு முன்னாடி உட்கார்ந்து 4000 கொஸ்டின் படிக்கிறது ஈஸியா, இல்ல டெய்லி அன்னன்னைக்கு நியூஸ முடிச்சுட்டு படிக்கிறது ஈஸியான்னு பாருங்க. டெய்லி படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நியூ அப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நாம 1 மாசம் படிக்கிறோம். மார்ச் மாசம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இதுக்கு வந்து சிஇஓ வேற ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அடுத்து ஏப்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு நியூ அப்பாயின்ட்மெண்ட் வந்துரும். அதே மாதிரி மார்ச்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து ஒருத்தர் இருந்திருப்பாரு. அதே அங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா, அங்க சிஎம் சேஞ்ச் ஆயிருப்பாங்க. பிரசிடென்ட் ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் சேஞ்ச் ஆயிருப்பாங்க. அந்த மாரி ஒவ்வொரு நியூஸும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரிலேட் ஆகி இருக்கும். அப்ப டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிச்சீங்கன்னா தான், எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வந்து வாங்க முடியும். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கனாலே, டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணக்கூடிய ஹேபிட் வரணும். எல்லா நியூஸ் பேப்பரையும் ரீட் பண்ணாதான் இப்ப எல்லா நியூஸும் கிடைக்கும். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல எல்லா நியூஸ்ல இருந்தும் கொஸ்டின் வரப்போறது இல்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில நியூஸ் இருக்கும். அதுல இருந்து மட்டும் தான் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த நியூஸ் எல்லாமே ஒரே பேப்பர்ல வந்துராது. ஹிந்துவோ இல்லனா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஒரே பேப்பர்ல வர்றது கிடையாது. எல்லா பேப்பரையும் அனலைஸ் பண்ணாதான். ஏன்னா ஒரு இதுல அந்த நியூஸ் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இதுல அடுத்த நாள் தான் அந்த நியூஸ சொல்லுவாங்க. அப்ப எல்லா பேப்பரையும் அனலைஸ் பண்ணி ஒரே இடத்துல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேராவும் கொடுத்துருதோம், வீக்லி மந்த்லியாவும் கொடுத்துருதோம். நீங்க பிரிண்ட் போட்டு இதை வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஒரு டைம் 699 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிச்சுக்கலாம். 1 இயருக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த லெவல்ல இருக்கீங்க, நீங்க எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம். வீட்ல உட்கார்ந்தே ஆன்லைன்ல அந்த டைமரை செட் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எக்ஸாம்னா அந்த டைமர் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜியோட ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்றோமா, மாடரேட்டான கொஸ்டினா, அதுக்கு அடுத்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அட்டன் பண்றோமா, இவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்றோம், எடுத்த உடனே எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணுங்க கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கிடைக்கும். ஒவ்வொரு டெஸ்டா அனலைஸ் பண்ணதான் நமக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன வீக் இருக்கு, வீக் ஏரியாஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்க கூடிய எல்லாமே தெரியும். அதுக்குதான் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து தேவை. இப்ப குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல. நாம வந்து நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச்னு ஒரு 7 பேட்ச் 8 பேட்ச் கிட்டயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8வது பேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் இதுல இருக்காங்க. ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 3rd வீக் பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் பேட்சுக்குள்ள இன்னொரு பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ஓல்டா அந்த பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படி நீங்களும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டியது டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399 தான். என்டிபிசிக்கு சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் இதுல கொடுத்துருவோம், சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் நீங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? 399 பே பண்ணிட்டீங்கன்னா இதுக்கும் லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 799. ஓகேவா? இன்னைக்கு ஆஃபர்ல 699ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் கேட்டதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 199 பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேற எக்ஸாம்ஸுக்கு நான் படிக்கணும், கரண்ட் அஃபேரை நான் லைஃப் டைமா சேஞ்ச் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க அதை லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப என்டிபிசி யூஜிக்கு கரண்ட் அஃபேர் நான் தொடவே இல்லை, கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும், 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ரயில்வே எஸ்எஸ்சிக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மட்ல வேணும், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்க்கு மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு மேக்ஸுக்கு மட்டும் தனி கோர்ஸ் வேணும், ரீசனிங்க்கு மட்டும் தனி கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் செப்பரேட்டா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கோர்ஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குரூப் டிக்கு நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங் படிச்ச ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிருப்பீங்க. அவங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணிருவீங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 699 வரும். ஓகே, சோ ஆஃபர் வந்து இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஆஃபர்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு குரூப் டியோட பேட்ச், எஸ்எஸ்சியோட பேட்ச் அப்படின்னா டைரக்டா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டினா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ நீங்க படிக்கணும் உட்காந்து. இப்ப எல்லாமே கையில கிடைச்சிருச்சு. படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர். நான் பேங்க் எக்ஸாம் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கு ஒவ்வொரு வெப்சைட்டா உட்காந்து நியூஸை ரீட் பண்ணி ஒரு நோட்டு போட்டு தனியா உட்காந்து இந்த நியூஸ்ன்னு ஒவ்வொன்னா எழுதி அந்த மாதிரி படிச்சது.
இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் எல்லாமே தொகுத்து டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி, மந்த்லின்னு ரிவிஷன் பண்றதுக்கு அப்படியே கையில எடுத்து குடுத்தாச்சு. அத அப்படியே படிக்க மட்டும் தான் செய்யணும். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நியூஸ் பேப்பரா தேடி தேடி ஒரு நோட்டு லாங் சைஸ் நோட்டு போட்டு உட்கார்ந்து ஹேண்ட் ரிட்டனா எழுதி எக்ஸாமுக்கு கடைசில அத ரிவிஷன் பண்ணணும். இப்ப ரொம்ப ஈஸியா எல்லாமே கையில எடுத்து குடுத்தாச்சு. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நியூஸ், 25 கொஸ்டின் தான். அந்த 25 கொஸ்டினும் எக்ஸாம்ல இந்த ஃப்ரேம், இந்த ஃபார்மட்ல தான் கேட்பாங்கங்கிற மாரி குடுத்து, அத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அத டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அத டெஸ்ட்டாவும் குடுத்துருக்கோம். ஓகேவா? சோ டெஸ்ட்டாவும் குடுத்துருக்கோம். சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா நியூஸ் பேப்பர் எல்லாமே ரீட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, டெய்லி பாருங்க ஒரு ஆஸ்பிரன்ட்க்கு எவ்ளோ டைம் எடுக்கும் அப்படின்னு. அதே இது எல்லாத்தையும் சுருக்கமா இதுதான்ப்பா, இத மட்டும் நீ படிச்சாலே போதும் கரண்ட் அஃபேர் கவர் ஆகிரும் அப்படின்னு குடுத்தாச்சு. சோ நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர அன்னன்னைக்கு படிங்க. அந்த நியூஸுக்கு கீழயே, அந்த கொஸ்டினுக்கு கீழயே டீடைல்டா எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்போம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு புரியிற மாரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் குடுத்திருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி இல்ல ரயில்வே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம கரண்ட் அஃபேர் கோர்ஸ ரெஃபர் பண்ணுங்க. இப்பதான் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்தாச்சு. ஒரு ஆஸ்பிரன்ட்டா ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட் வந்து இதான் எதிர்பார்ப்பாங்க. ஒரே இடத்துல எனக்கு மேத்ஸ் வேணும், ரீசனிங் வேணும், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்ன்னு எல்லா சப்ஜெக்ட்டும் வேணும். கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணும். டெஸ்ட் எல்லாமே நான் எடுக்கணும். சோ எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்தாச்சு. சோ நெறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ மத்த எந்த சோசியல் மீடியாலயும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம, உங்களுக்கு எஜுகேஷனுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆப்ப மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மத்தபடி வேற Instagram அதுலலாம் அந்த சாட் பாக்ஸ் இருக்கிறது, இல்ல நம்ம வேற FB இப்ப யாரும் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. WhatsAppல சோ அந்த மாதிரி அந்த ரொம்ப அந்த சாட் குரூப்பா இருந்தாலுமே அது ஸ்டடி குரூப்பா இருக்கிற மாரி பார்க்கணும். ஓகேவா? அதுல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, 10 பேருமே ஸ்டடிய பத்தி மட்டும் தான் பேசணும். படிக்கிறத பத்தி மட்டும் தான். இந்த சம் எனக்கு டவுட்டு, இந்த கரண்ட் அஃபேர் இந்த மாரி வருமா? அந்த மாதிரி படிக்கிறத மட்டுமே பேசக்கூடிய ஒரு குரூப்ல போய் இருங்க. ஓகே. அன்வான்டடா நெறைய சாட் அதெல்லாம் வந்து இது பண்ணுங்க. சோசியல் மீடியா எல்லாத்தையுமே இது பண்ணுங்க. ஓகே. ஃபோன்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது பாத்தீங்கன்னா 20% இருக்கு. 80% கெட்டது தான் இருக்கு. ஏன்னா, அது வந்து நமக்கு அட்ராக்ட் பண்ணும். நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி இருக்குது எல்லாமே ஃபோன்ல அட்ராக்ட் பண்ணும். அதெல்லாம் நீங்க அத இது பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணிட்டு, உங்களோட கோல் என்னவோ அத மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆக முடியும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே 24 ஹார்ஸ் தான். சக்சஸ்ஃபுல் பீப்பிளுக்கும் 24 ஹார்ஸ் தான். எதுவுமே பண்ணாம சோம்பேறித்தனமா உட்கார்ந்திருக்கவங்களுக்கும் 24 ஹார்ஸ் தான். எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு எல்லாமே இப்படிதான் நடக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்களுக்கும் 24 ஹார்ஸ் தான். இதுல நீங்க யாரா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. சக்சஸ்ஃபுல் பீப்பிளா இல்ல யாரா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி வர்ற மாரி தான் இருக்கும். கழுத்த நெரிக்கிற மாரி தான் இருக்கும். படிக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது இவ்ளோ டெஸ்ட் எடுத்தும் மார்க் வராத மாதிரியே இருக்க. நேத்து பார்த்தோம் 70 மார்க் வந்துச்சு. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணா 65 தான் வருது. அடுத்து ரொம்ப டஃப்பான ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது 45 தான் வரும். அப்ப நம்மளே ரொம்ப என்ன நம்ம படிச்சுமே இப்படி வரலையேங்கிற மாரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் இருக்கும். இங்கெல்லாம் நம்ம வீட்ல ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது மார்க் கம்மியா வர மாரியே இருக்கும். ஆனா ரியல் எக்ஸாம்ல போய் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, இங்க கிடைச்ச அனுபவத்த வச்சு நல்லா எழுதும்போது எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? இப்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்பிளா இருந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் ஃபெயிலியர மீட் பண்ணிட்டு வந்தவங்க தான். ஓகேவா? ஃபெயிலியர மீட் பண்றோம் அப்டின்னா, அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆகி தங்கிரக்கூடாது. ஓகேவா? அடுத்த லெவலுக்கு கால் எடுத்து வச்சிரணும். ஒரு டைம் வரலையா? அடுத்து ட்ரை பண்ணணும். நமக்கு என்ன நம்ம மேல என்ன தப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்டின்னா, நெறைய பேர் சொல்றது என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்துச்சு. இந்த தடவ காம்படிஷன் அதிகம். இவங்க நோட்டிஃபிகேஷன் ஒழுங்கா விடல. மத்தவங்களையே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? ஓகே. அவங்க ஒரு வேக்கன்சி குடுத்திருந்தாலும், அந்த ஒரு வேக்கன்சி எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நாம படிச்சோமா? அந்த மாரி வெறித்தனமா படிக்கணும். காம்படிஷன் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பிறந்ததிலிருந்து நாம போற வரைக்கும், கிளம்புற வரைக்குமே நமக்கு காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதனால அந்த அதுவும் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த காம்படிஷன்ல நாம வந்து நம்மளோட எஃபோர்ட் எல்லாமே போட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, அது அத விட சக்சஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சோ, அதனால அந்த ரிசல்ட்ட பாக்குற நாள வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப படிக்கக்கூடிய நாள் கஷ்டமா இருந்தாலும், அந்த ரிசல்ட் அந்த பிடிஎஃப்ல நம்ம ரோல் நம்பர் வரும். நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் வரும். இல்ல நம்ம லாகின் பண்ணி பார்க்கும்போது கங்கிராச்சுலேஷன்ஸ்ன்னு வரும். நம்மளோட மெயிலுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு டிவிக்கு வாங்க. நம்ம வீட்டுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரும். இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு டைம் நெனச்சு பார்த்தீங்க அப்டின்னா, சோம்பேறித்தனமா எங்கேயுமே நேரத்த வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. சோ படிக்க ஆரம்பிங்க. புதுசா கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணணும் அப்டின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாம கரெக்ட்டா படிக்க ஆரம்பிச்சுருங்க. சிலபஸ் இவ்வளவுதான். இந்த 4 சப்ஜெக்ட் தான்.
மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இதுதான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேயோட சிலபஸ். எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இவங்க தான் எஸ்எஸ்சியோட சிலபஸ். பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க் பிஓவா இருக்கட்டும், கிளர்க்கா இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங். அதே ஆர்ஆர்பி பிஓ போயிட்டீங்க, ஆர்ஆர்பி கிளர்க், ரீஜனல் ரூரல் பேங்க் போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் இதுதான் ப்ரிலிம்ஸோட சிலபஸ். அதே இது நீங்க மெயின்ஸுக்கு வரீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ், ரீசனிங்க்கு ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சா கூட போதும். ஒரு பேசிக்கான அரித்மெட்டிக் சால்வ் பண்ண தெரிஞ்சா போதும். அங்க வந்து உங்களுக்கு எது வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் கரண்ட் அஃபைரும் தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்ல. ஓகேவா? அது மாதிரி ரயில்வே பொறுத்த வரைக்கும் நீங்க சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். குரூப் டி படிச்சீங்கன்னா சயின்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதே என்டிபிசி படிச்சீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். எப்படி சொல்ல, சயின்ஸ்ல கம்மியாகி ஜெனரல் அவேர்னஸ்ல என்டிபிசில என்ன ஆகிரும், அதிகமாகிரும். அந்தந்த எக்ஸாமை பொறுத்து கரெக்டா எதுல அதிகமா இருக்கணும், எதுல கம்மியான கொஸ்டின்ஸ் வரும், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எல்லாமே ஈஸி தான். ஆனா நம்ம எஃபர்ட்டை போடணும், நம்ம படிக்கணும். படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி, படிக்காம போனோம் அப்படின்னா எக்ஸாம் கஷ்டம். அதனால முதல்ல படிக்க ஆரம்பிங்க. குரூப் டிக்கு இந்த 90 நாள கடைசி வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே கையில கொடுத்தாச்சு. ஸோ நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஒரு டைம் தான் நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1899 பே பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ முன்னாடிலாம் ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர் 12 to 13 இயர்ஸ் இருக்கும். நான் எக்ஸாம் 2016ல கிளியர் பண்ணேன். 15 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 10 இயர்ஸா 11 இயர்ஸ். சோ அந்த டைம்ல ஒரு 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 ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆஃப்லைன்ல கிளாஸ் போறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 15,000 10,000 அந்த மாதிரி பே பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் போடுறதுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு இதா இருக்கும். சோ நீங்க 1899 தான் பே பண்ண போறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சோ எல்லாமே 1899க்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டோம். நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா உறுதி. ஓகேவா? கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஆல் இன் ஒன் கோர்ஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லபடியா அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃபே சேஞ்ச் ஆகிரும். உட்கார்ந்து படிக்கணும். உட்கார்றது தான் அதுல வந்து ஒரு பெரிய இது. எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏன்னா அந்த 18 இயர்ஸ் 20 25 இயர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஓகேவா? அப்ப அந்த இயர்ஸ்ல என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் வரும், அந்த டிஸ்ட்ராக்ஷனை தாண்டிட்டீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நாம சக்சஸ்ஃபுல் பீப்புள் தான். ஓகேவா? 18 வயசுல படிக்கிறதெல்லாம் ஈஸியா மைண்ட்ல ஏறிடும். ஆனா என்னன்னா அந்த மைண்டுக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே? சோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி படிங்க. எல்லாமே நான் சொல்லிட்டேன். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். உங்க ஃபியூச்சர் வந்து உங்க கையில தான் இருக்கு. வேற யாரும் உங்க ஃபியூச்சரை மாத்தி எழுத முடியாது. உங்க ஃபியூச்சர்ல நீங்க இப்படிதான் இருக்கணும். எனக்கு ஒரு ஏசி ரூம் வேணும். நான் ஒரு ஆபீசரா இருக்கணும். எனக்கு ஒரு கார் இருக்கணும். எனக்கு ஒரு வீடு இந்த மாதிரி இருக்கணும். என்னோட ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கணும். என்னை வச்சு என்னோட அப்பா அம்மா, என்னோட தம்பி தங்கச்சி எல்லாருமே என்னை வச்சு ரொம்ப பெருமையா நினைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டு இல்ல இஷ்டப்பட்டு படிச்சுதான் ஆகணும். சோ படிங்க. ஓகே? திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஆஃபர் பத்தி வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.